எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறேன்னா பசலைக்கீரை கூட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். பசலைக்கீரை கூட்டுக்கு இந்த பூண்டும் சோம்பும் ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா நசுக்கி இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினோன்னே நம்ம குழம்பு மிளகாத்தூள் இந்த 1 ஸ்பூன் அளவு சேர்த்து. பசலைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் நல்லா இந்த கீரைங்கள்லாம் நிறைய சேர்த்துங்க. பசலைக்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். நிறைய இருக்க மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சுன்னா கொஞ்சமாகிடும் கீரை. கீரைக்கு உள்ள உப்பை சேர்த்து நம்ம மூடி போடும். இந்த பசலைக்கீரை கூட்டுக்குள்ளே பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிறுபருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு 100 அளவு பாசிப்பருப்பு, ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நான் வேக வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த கீரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம வச்ச கீரை ஒரு 3/4 பாதம் அளவு வெந்துருச்சு. ரொம்ப இது கீரைக்கு மூடி போடக்கூடாது. அந்த கலர் மாறிடும். அந்த வேக வச்ச பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். பருப்பை இதில் சேர்த்தோன்னா நம்ம இதை நல்லா ஒரு கிண்டி விடுங்க. தேங்காயும் சோம்பு நம்ம இதில் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் மட்டும் திருகி சேர்க்க போகிறோம். ஏன்னா பூண்டு கூடவே சோம்பும் பூண்டும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டதுனால அதுவே இதுக்கு போதும். பசலைக்கீரை கூட்டு கீரையெல்லாம் வெந்து கொதித்து வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகி சேர்த்துக்குங்க. கீரை கூட்டு இப்படி வச்சா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசலைக்கீரை கடைஞ்சோம்னா வளவலன்னு இருக்கும். அதனால் நான் கீரை கூட்டு வச்சு காட்டியிருக்கேன். இதே போலவே செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.